ஆக்டர் ரஜினிகாந்த் நடித்து ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் தான் வந்து அண்ணாத்தை. இந்த படத்துல வர சின்ன சின்ன கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அண்ணன் தங்கச்சி பாசத்தை வச்சுதான் வந்து எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அண்ணா லவ் பண்றது வந்து தங்கச்சிக்கு தெரியாது, தங்கச்சி லவ் பண்றது வந்து அண்ணனுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா ஒரு சீன்ல கவனிச்சீங்க அப்படின்னா தங்கச்சி அண்ணன் மனசுல நினைச்சா போதும் அண்ணா வந்து தங்கச்சி முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி வந்து சீன் காட்டியிருப்பாங்க. அண்ணனுக்கு தங்கச்சி மனசுல உண்மையிலே யாரு இருக்கிறாரு அப்படின்ட்டு அண்ணனுக்கு தெரியாம போயிருச்சு. அடுத்ததா இந்த சீன்ல மீனா வந்து அழுகுற மாதிரி வந்து சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு லிவிங்ஸ்டன் ஷர்ட் பாக்கெட்ல வந்து 2 பாக்கெட்லயுமே வந்து டிஷ்யூ பேப்பர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து மீனா வந்து ஒரு பாக்கெட்ல இருந்து டிஷ்யூ பேப்பர் எடுப்பாங்க. செகண்ட் ஃப்ரேம்ல ஒரு பாக்கெட்ல தான் வந்து டிஷ்யூ பேப்பர் இருக்கும். அதே வந்து மூணாவது ஃப்ரேம்ல பாத்தீங்க அப்படின்னா 2 பாக்கெட்லயுமே வந்து டிஷ்யூ பேப்பர் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்படி அந்த டிஷ்யூ பேப்பர் 2 பாக்கெட்லயுமே வந்திருக்கும்? இந்த படத்துல ஒரு மேரேஜ் சீன் வந்து இருக்கும். பட் நயன்தாரா வந்து அந்த மேரேஜ் சீனுக்கு வந்து லேட்டா தான் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பொதுவா லவ் பண்ற பையன் வீட்லயும் சரி லவ் பண்ற பொண்ணு வீட்லயும் சரி எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலுமே லவ் பண்றவங்க வந்து முதல்ல ஃபர்ஸ்டா நம்ம போகணும்னு நினைப்போம். ஆனா நயன்தாரா வந்து லேட்டா தான் வந்து இந்த சீனுக்கு வருவாங்க. ஒருவேளை கதைக்கு இன்னும் நயன்தாரா வேணும் அப்படின்னு லேட்டா வர சொல்லிட்டாங்க போல. ரஜினி அவர்களும் பிரகாஷ்ராஜ் அவர்களும் ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருக்கோம். அப்போதைக்கு கவனிச்சீங்க அப்படின்னா பிரகாஷ்ராஜ் அவர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்டர் ஆகும்போது டைம் பாத்தீங்க அப்படின்னா 10:50 இருக்கும். அதுக்கப்புறமாட்டி ஒரு ஃபைட் சீன் வரும் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு. அந்த ஃபைட் சீன் நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா அந்த ஃபைட் சீன் நடக்கும்போது டைம் பாத்தீங்க அப்படின்னா 10:40 இருக்கும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த டைம் வந்து ஓடி இருக்கணும். ஆனா 10 நிமிஷம் ஸ்லோவா ஓடி இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த கோவில் ஃபங்க்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பிரகாஷ்ராஜுக்கும் ரஜினி அவர்களுக்கும் ஃபைட் சீன் வந்து வரும். அப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து ரஜினிக்கு அடிபட்டு பிளட் இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஃப்ரேம்ல வந்து பிளட் இருக்காது. ஆனா தேர்ட் ஃப்ரேம்ல வந்து பிளட் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து பிளட் இருக்கிற மாதிரியும் பிளட் இல்லாத மாதிரியும் வந்து காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா இந்த சீன்ல பாத்தீங்க அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் வந்து ஹெட்செட் வந்து போட்டுக்கிட்டு பாட்டு கேட்கற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து காதுல ஹெட்செட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2வது ஃப்ரேம்ல அண்ணன்னு கூப்பிட்டுட்டு அவங்க அண்ணனை வந்து திரும்பி பாக்குற மாதிரி சீன் இருக்கும். அப்போதைக்கு காதுல இருக்கிற ஹெட்செட் வந்து கைக்கு மாறி இருக்கும். எப்படி கைக்கு மாறிச்சுன்னு காமிச்சிருக்க மாட்டாங்க. அடுத்ததா இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா டிவிலயும் சரி நியூஸ்லயும் சரி எல்லாத்துலயுமே அண்ணாத்தை எங்க அப்படின்னு வந்து நியூஸ் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கும். ஆனா கீர்த்தி சுரேஷுக்கு மட்டும் இந்த நியூஸ் வந்து தெரியவே தெரியல அப்படின்னு ஆடியன்ஸை நம்ப வச்சிருப்பாங்க. அடுத்ததா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வில்லனுக்கு வந்து பெரிய பங்களா பெரிய வசதியெல்லாம் இருக்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. ஆனா வில்லனோட ட்ரெஸ் காஸ்டியூம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அழுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாத்தை எங்க அப்படின்ட்டு நியூஸ்ல எல்லாம் பரபரப்பா பேசுவாங்க. ஆனா இந்த படத்துல ஒரு தடவை கூட போலீஸ வந்து காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அடுத்ததா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கீர்த்தி சுரேஷ் வந்து ஹஸ்பண்ட காப்பாற்றணும் அப்படின்னு தான் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து போராடுவாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு யாருன்னே ஆடியன்ஸுக்கு மத்தியில பதிஞ்சிருக்குமா தெரியல. இந்த வீடியோ பாக்குற நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா கீர்த்தி சுரேஷோடைய ஹஸ்பண்டா நடிச்சவருடைய பேர் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்குமே எங்கெங்கெல்லாம் வாட்ச் டைமிங் காட்டுறாங்களோ அந்த டைம் எல்லாமே வந்து 10 to 11 வந்து டைம் காட்டுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் சந்திக்கின்றேன். டாடா பை.